காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து 11வது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு. இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் பதற்றமான சூழல். பக்லிஹார் அணையிலிருந்து பாகிஸ்தானுக்கு நீர் திறப்பை நிறுத்தியது இந்தியா. பஹல்காம் தாக்குதலின் எதிரொலியாக மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. நாடு முழுவதும் பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற நீட் தேர்வு. சோதனை என்ற பெயரில் மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக பெற்றோர் வேதனை. திருவாரூரில் நீட் தேர்வு எழுத இறுதி நிமிடத்தில் மனைவியை அழைத்து வந்த கணவன் அவசரமாக தாலியை கழற்றி வைத்துவிட்டு தேர்வுக்கு சென்ற பரபரப்பு காட்சிகள். சென்னை ஆவடியில் பலத்த காற்று மழையால் நீட் தேர்வு மையத்தில் தடைப்பட்ட மின்சாரம். மாணவர்கள் அவதியடைந்த நிலையில் கூடுதல் நேரம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர். திருப்பூரில் ஆடை கட்டுப்பாட்டால் நீட் தேர்வு மையத்துக்குள் அனுமதி மறுப்பு. மாணவிக்கு டி ஷர்ட் வாங்கி கொடுத்து உதவிய பெண் காவலர். கோவையில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவனுக்கு உதவிய காவலர். கடைசி நிமிடத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்துக் கொடுத்த பரபரப்பு காட்சிகள். உள்ள போய்க்க. நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வில் சுமார் 2 லட்சம் பேர் பங்கேற்கவில்லை. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த வருகை பதிவு என தகவல். கர்நாடகாவில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவனின் பூநூலை அகற்றிய விவகாரம். எதிர்ப்பு தெரிவித்து பிராமண சங்கத்தினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சென்னை வடபழனியில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரம் திருடு போன சம்பவம். திருட்டில் தொடர்புடைய 4 பேரை தூத்துக்குடியில் கைது செய்தது காவல்துறை. கோவை ஆனைமலை அருகே ட்ரக்கிங் சென்று திரும்பிய மருத்துவர் உயிரிழப்பு. உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு சைன் உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினர் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் ரம்மியமாக ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். தமிழ்நாட்டில் வருகிற 8ஆம் தேதி பலத்த காற்றுடன் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். வக்ஃப் திருத்த மசோதாவிற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. இன்று கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றமான சூழல் குறித்து விவாதிக்க வாய்ப்பு.
மியான்மர், ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் லேசான நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4 புள்ளிகளாக பதிவானதாக தகவல். IPL தொடரில் ஹைதராபாத், டெல்லி அணிகள் இன்று மோதல். வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முன்னேற டெல்லி அணி வீரர்கள் முனைப்பு.